ஒருவருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, நாளை மறுதினம், அதாவது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கு அட்டோத்தர கலச சங்காபிஷேகம் நடைபெற பெருமானுடைய திருவருள் கைகூடியிருக்கின்றது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இங்கே பகல் 8:30 மணிக்கு சரியாக இங்கே கிரிகைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த அஷ்டோத்தர கலசம் என்பது 108 கலசங்களிலே அந்த 108 சங்குகள் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த கலசங்களுக்கு எல்லாம் பூஜைகள் நடைபெற்று, அந்த சங்குகளுக்கு எல்லாம் பூஜைகள் நடைபெற்று பெருமானுக்கு அந்த சங்கினாலே அபிஷேகம் செய்கின்ற அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த சங்கினாலே அபிஷேகம் செய்கின்ற அந்த முக்கியத்துவம். அந்த சங்கிலே இருப்பது லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவன் அந்த சங்கிலே வியாபித்திருக்கின்றார். அந்த ஐயனுக்கும் எமது நாராயணனுக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியும். சிவனும் மகாவிஷ்ணுவினுடைய அவர்களுடைய அந்த பிரபந்தத்தினாலேதான் ஐயப்பன் தோன்றினார். ஆகவேதான் அந்த சிவ சின்னங்களிலே ஒன்றாக இருக்கின்ற விபூதியையும் மகாவிஷ்ணுவனுடைய திருவருட்பிரசாதமாக இருக்கின்ற அந்த துளசியையும் சேர்த்து இங்கு விபூதியும் துளசி தீர்த்தமும் முக்கியத்துவம் வருகின்றது. அந்த சிவனும் விஷ்ணுவினுடைய அந்த திருவருட்பிரசாதங்கள் இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு ஐயனுடைய இந்த எமது ஆலயத்திலே அந்த விபூதிக்கும் அந்த துளசி தீர்த்தத்துக்குமான முக்கியத்துவம் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சங்கு ஆனது மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கின்றது. அந்த சங்கினாலை அபிஷேகம் செய்கின்ற பொழுது நமக்கு பாவ விமோசனம் கிடைக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே அந்த கடலிலே சங்கு இருக்கின்ற பொழுது 1000 இடம்புரி சங்குகளுக்கு நடுவிலே ஒரு வலம்புரி சங்கு இருக்குமா. அதனாலேதான் அந்த வலம்புரி சங்கு என்பது மிகவும் உன்னதமானது ஒன்று. சில வீடுகளிலே மிக பெருந்தொகையான பணத்தினை கொடுத்து அவர்கள் அந்த சங்கை பெற்று வைத்திருப்பது அது லட்சுமி கடாட்சம் பொருந்தியது, நிறைய செல்வங்களை எல்லாம் அவர்களை வழங்குகின்றது என்று கூறுகின்றார்கள். அந்த வகையிலே இங்கும் நாம் அந்த 108 கும்பங்கள் வைக்கப்படும். 107 இடம்புரி சங்குகளுக்கு நடுவிலே நாம் அந்த வலம்புரி சங்கு வைக்கப்பட்டு அந்த பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைகள் நடைபெற்ற பின்பு, அபிஷேகம் செய்த பின்பு, அந்த இறைவனுடைய திருவருட்பிரசாதமாக இருக்கின்ற அந்த தீர்த்தம் அனைவருக்கும் அந்த வலம்புரி சங்கினாலே வழங்கப்படும். ஆகவே அது உங்களுக்கு எல்லா இடத்திலும் கிடைப்பது அரிது. இந்த ஐயனுடைய சன்னிதானத்திலே இந்த சங்காபிஷேகத்தை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு அந்த பிரசாதங்கள் வழங்கப்படும். ஆகவே அத்தோடு மாத்திரமல்லாது இங்கே சங்காபிஷேகத்தினன்று விசேட திரவிய அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அங்கு மேலே அமர்ந்திருக்கின்ற ஐயனுக்கு திரவிய அபிஷேகம் நடைபெறுகின்ற அதே வேளையிலே இன்று வீதி பிரதட்சணமாக ஐயன் வந்து கொண்டிருக்கின்ற எழுந்தருளி மூர்த்தியாக இருக்கின்ற ஐயனுக்கு இங்கு வசந்த மண்டப வாசலிலே சகல திரவியங்களினாலுமே அபிஷேகம் செய்கின்ற திருவருட்பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே மெய்யன்பர்கள், அடியார்கள், சுவாமிமார்கள், நீங்களும் உங்களால் என்ற பால், இளநீ, தயிர், நெய் போன்ற பொருட்களை நீங்கள் கொண்டு வந்தால் அந்த அபிஷேகத்திலே சேர்த்துக் கொள்ளப்படும். ஆகவே அந்த இறைவனுடைய ஐயனுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பண்ணி இந்த சங்காபிஷேகத்திலே அனைவரும் பங்கு பெற்றி எமது பெருமானுடைய அந்த திருவருள் சக்திகளை எல்லாம் நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு பெருமானை பிரார்த்தனை பண்ணுகின்றேன். சுவாமியே சரணமையா.